ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிவ் அ ஷார்ட் நோட் அபவுட் ஜான் கீட்ஸ். ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன் யாருன்னா எனக்கு கேட்டால் ஜான் கீட்ஸை சொல்லலாம். He was actually born in 1795 and he died at 1821. Rather, he died very young. He died very young. ஒரு 25 வயசில் அவர் வந்து இறந்து போயிட்டார். 25 இயர்ஸ், தட்ஸ் ஆல். அது கதை முடிஞ்சு. பட் இந்த 25 இயர்ஸில் he made a remarkable work for this romanticism. So he attended John Clarke School in Enfield. அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, லிட்ரேச்சரையும் கிளாசிக் லிட்ரேச்சரையும் நல்ல விதமாக கற்றுக்கிறார். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து நிறைய போயமை எழுத ஆரம்பிக்கிறாரு. He started his career by writing many works. சரி, அவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, அவருடைய தீம் எப்படி இருந்துச்சு, அவருடைய ஒர்க்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஜான் கீட்ஸ் எப்படிப்பட்ட மனிதர்? He is a love-filled person. He had his own style. He proved himself to be the worth man in romanticism. ரொமான்டிசத்தில் என்ன பண்ணார், ரொம்ப ஒரு ஒத்தான ஒரு விஷயத்தை அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். ஓகேங்களா? அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவருடைய நெகட்டிவ் கேப்பபிலிட்டி என்பது இன்றைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயம். அந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, அதில் இமேஜினேஷன் இருந்துச்சு, ஃபேன்சி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த திங் விச் யூ வாண்ட் ஆக்சுவலி சி. ஓகேங்களா? ஓகே, ஸ்க்ரீன் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜான் கீட்ஸ் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். He was born in London and his father was Thomas Keats. ஓகே, அவருடைய ஏர்லி ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓடு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஓ டு நைட்டிங்கேல், ஓடு டு கிருஷ்ணன் அண்ட் ஓ டு ஆட்டம். அடுத்து அவருடைய லாங் ஃபார்ம் போயம் வந்து பார்த்திங்கன்னா என்டிமியான். லாங் ஃபார்ம் என்னது, என்டிமியான் அப்படிங்கிறது ஒரு லாங் ஃபார்ம் போயம். அவருக்கு ஒரு நெரேட்டிவ் போயம் ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். அது என்ன அப்படின்றது, ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ். பெண்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு போயம் என்னென்னா ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ். இவருடைய தீம் எது பற்றி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், என்னை கேட்டால் ஒன்றே ஒன்று தான், பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் இஸ் பியூட்டி. இதுதான் அவருடைய தீம். அவருடைய எல்லா போயமும் ஒரே ஒரு விஷயத்தை தான், ஒரே ஒரு என் கேப்ஸ், ஒரு கேப்சூலில் போய் உட்காந்துச்சு. என்ன கேப்சூல் தெரியுமா? பியூட்டி இஸ் ட்ரூத். அழகுதான் உண்மை, உண்மைதான் அழகு. இதைத்தான் வந்து அவருடைய எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், அவருடைய ஹெல்த்து, வெல்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்மணி தான், ஃபேனி ப்ரௌன். இந்த ஃபேனி ப்ரௌன் இல்லாமல் உண்மையிலே சொல்கிறேன் கீட்ஸ் கிடையாது. ஒருவேளை ஃபேனி ப்ரௌன் வந்து இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா நிச்சயமாக நமக்கு இப்படி ஒரு போயம் கிடச்சிருக்காரு. ஒருத்தருடைய கஷ்டத்தில் நான் வந்து சந்தோஷத்தை அடையலை. இந்த ஜான் கீட்ஸ் எத்தனையோ யுகங்களுக்கு வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு இது காரணம். பட் அது கொண்டு ஒரு காரணம், இந்த பெண் இவரை விரும்பாமல் போகிற காரணம் அவருடைய ஹெல்த், நேச்சுரல் டெத். ஹீ டைட் ஆஃப் டியூபர்குலோசிஸ் அண்ட் ஹி வாஸ் பரீட் அட் ரோம் நகரில் இவரை புதைச்சிருக்காங்க. எல்லோரும் நோட் பண்ணுங்கள், இது ஒரு கொஷினாக கேட்கலாம். வேர் ஹி வாஸ் பரீட் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், ஹி வாஸ் பரீட் அட் ரோம். ஓகேலா? புரோட்டஸ்டன்ட் சிமெட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவரை இது பண்ணுறாங்க. ரைட். இவருடைய அம்மா, இவருடைய தம்பி எல்லாருமே டியூபர்குலோசிஸில் தான் இறந்து போகிறாங்க. சரியா? ஓகே. அடுத்து இவரை என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் இவருடைய போயத்தை படித்து பார்க்குற எல்லாருமே ஒரு பெரிய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைவாதி. இஸ் அன் எஸ்கேபிஸ்ட். தான் எஸ்கேப் ஆகிறதுலே தான் இருக்காரே தவிர தன்னுடைய நிஜ வாழ்க்கைக்குள்ள அவர் வரவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வராங்க. அதனால தான் இஸ் கன்சிடர்ஸ் அ எஸ்கேபிஸ்ட். அப்போ இந்த எஸ்கேபிசம் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் ஆஃப் லைஃப் இன் த வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷன், பியூட்டி அண்ட் ஆர்ட்ஸ். சரி, அப்போ இவர் எப்படி சார் ஒரு எஸ்கேபிஸ்ட்? குவெஸ்ட் ஆஃப் பியூட்டி, A thing of beauty is joy for ever. அவருடைய போயத்தில் எழுதுவார், A thing of beauty is joy for ever.
அடுத்து இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சி. இந்த இமேஜின் அண்ட் ஃபேன்சி எங்கே சார் பார்க்கலாம்னா ஓடு டு நைட்டிங்கேலில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா he just talks about the great thing of natural art, his personal tragedy. His poems often struggled between the morality, mortality and the physical world. ஒரு மொராலிட்டி, மோட்டாலிட்டி, ஃபிசிக்கல் வேர்ல்டு இதுக்குள்ளே அப்படியே டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எந்த வேர்ல்டில் இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு லெட்டரில் எழுதுறார். முதல் இந்த வேர்டு எங்கேருந்து சார் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால் 1870 அவர் பிரதருக்காக அவர் எழுதின லெட்டரில் தான் இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இதை நம்ம பார்க்க முடியுது. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தபடியாக பாருங்கள் ஒரு அப்ளிகேஷன். வாட் இஸ் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த அப்ளிகேஷன். ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த அப்ளிகேஷன். சரி, இவர் வந்து ஒரு ரொமான்டிக் போய்ட்டுக்கு தகுதியானவரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பட் உண்மையிலே அவர் தகுதியானவர் என்பதை பல முறை அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நேச்சர் அண்ட் பியூட்டி இதை வந்து நிறையா போயத்தில் அவர் பார்த்துருக்காரு. அடுத்து சென்சரி இமேஜரி அதை பார்த்துருக்காரு. ஒரு எஸ்கேபிசம் பார்த்துருக்காரு. இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி இஸ் நத்திங் பட் த ஃபிலாசபி ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஒரு ஸ்டைல் பெரும்பாலும் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு எமோஷனை பேஸ் பண்ணியும் மியூசிக்காலிட்டியை பேஸ் பண்ணியும் ஒரு ஃபார்மை பேஸ் பண்ணியும் இருந்திருக்கு. ரைட். இவர் ரொம்ப பேர் வாங்கினார் பார்த்தீங்கன்னா அவர் ஓடுனால தான் பேர் வாங்கினார். அவர் எத்தனை ஓடு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன் எனிபடி சே ஹவ் மெனி ஓட்ஸ்? வெறும் 6 ஓடு தான் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப ஃபேமஸான ஓடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓடு டு கிருஷ்ணன், ஓடு டு நைட்டிங்கேல், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடு டு மெலன்கலி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் ஆட்டம். இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க மாற்றி 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 சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து நமக்கு பார்க்க வேண்டிய இந்த ஓடு டு நைட்டிங்கேல் எத்தனை ஸ்டான்ஸாக இருக்குது? நிச்சயமாக ஏதாவது போய்ட்ரியை பார்த்துருப்பீங்க. 5, 6, 7, 8 மொத்தம் 6 ஸ்டான்ஸா. இஸ் ஆக்சுவலி டாக்கிங் வித் 6 ஸ்டான்சஸ். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா பட் நம்ம அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். நம்ம இந்த போயத்துக்கு வருவோம் முதல்ல. ஓகேங்களா? இந்த போயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பொதுவாக என்ன சொல்கிறாருன்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஜான் கீட்ஸ் வந்து இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் மனசில் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம் ஓடுது. என்னென்னா தன்னுடைய அம்மா, தன்னுடைய பிரதர் இவங்களெல்லாம் இழந்துட்டார். சரி, காதலியாவது கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபேனி ப்ரௌன் வந்து கிடைக்கல. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரத்தடியில் அவர் அப்படியே அமைதியாக படுத்திருக்காரு. படுத்திருக்கும் போது அங்கே வந்து ஒரு நைட்டிங்கேல் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் எ ஷ்ரில் வாய்ஸ். நைட்டிங்கேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு அருமையான பேர்ட் லண்டனில். இந்த நைட்டிங்கேலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா வில்லியம் வர்ட்ஸ்வர்த் வந்து இந்த நைட்டிங்கேலை பற்றி ஒரு இடத்துல பேசுவார். பிரேக்கிங் த சைலன்ஸ் ஆஃப் த ஃபாதர்ஸ்ட் ஹெர்பட்டஸ், a song of nightingale was never heard among the Arabian deserts for the weary travelers. அரேபியன் டெசர்ட் வழியாக போகக்கூடிய ட்ராவலருக்கு காதில் ஒரு கான மழை பொழிகிறது எது அப்படின்னு கேட்டால் நைட்டிங்கேல். அது மாதிரி தான் இந்த நைட்டிங்கேல் ஜான் கீட்ஸுடைய என்ன பண்ணுதுன்னா நினைவுகளை கொண்டு வருது. அப்படியே அவர் படுத்திருக்காரு, அந்த மரத்தில் அந்த நைட்டிங்கேல் பாடுது. அப்படியே என்ன பண்ணுறாரு, இஸ் ஜஸ்ட் டேக்கன் இன் டு த டீப் சென்ஸ் ஆஃப் மெலன்கொலி அண்ட் லாங்கிங். ஃபேனி ப்ரௌன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு மெலன்கொலி வருது, ஒரு சோகம் வருது, லாங்கிங் ஏக்கம் வருது. கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறேன்னா இ பிகின்ஸ் அட்ரஸிங் த நைட்டிங்கேல். பார்த்தீங்கன்னா தமிழில் தூது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அன்னம் விடு தூது, காக்கா விடு தூது, இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தூது நிறைய இருக்குது தமிழில். அது மாதிரி ஒரு தூது தான் இந்தது. இ பிகின் டு அட்ரஸ் தி நைட்டிங்கேல். நைட்டிங்கேலை அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அட்ரஸ் பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இஸ் டாக்கிங் அபவுட் த மிக்சர் ஆஃப் ஜாய் அண்டு சாரோ. பாருங்கள், ரெண்டு ஆப்போசிட், ஜாய் சாரோ. ஒன்று சந்தோஷம், ஒன்று சோகம், ரெண்டையும் ஒன்று சேர்க்குறாரு.
சேர்க்கும் போது அதில் ஒரு கிக்கு அவருக்கு இருக்குது. டாக்ஸிகேஷன் என்று சொல்லுவார்கள், இன்டாக்சிகேஷன் சொல்லுவாங்க. அப்போ டிஸ்கிரைஸ் அபவுட் ஃபீலிங். அந்த இன்டாக்சிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், அஸ் தோ ஹீ ஹேட் ட்ரங்க் ஹெம்லாக். நோட் பண்ணி, ஹெம்லாக்னா என்ன சார்? ஹெம்லாக் என்பது ஒரு பாய்சன். இட் இஸ் அ பாய்சன், இட்ஸ் அ ஸ்லோ பாய்சன். யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா சாக்ரட்டிஸ்க்கு கொடுக்கப்பட்டது. பெரிய அறிவாளி சாக்ரட்டிஸ். அப்போ என்ன பண்ணார்னா அவரே எடுத்து அந்த ஹெம்லாக்கை குடிப்பார். அது ஒரு விதமான போதை அப்படியே இருந்து என்ன பண்ணும், மரணத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த ஃபீலிங்கை ஜாயும் சாரோயும் ஒன்றா சேர்க்கும் போது அவருக்கு என்ன வருது, as though he had drunk the hemlock or some other poison, the sense had made him feel numb. மரத்து போச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ டிஸ்பைட் திஸ் he is captivated by the நைட்டிங்கேல். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த நைட்டிங்கேலுடைய வாய்ஸ் மட்டும் அதுக்கு என்ன பண்ணுது, ஒரு ரிங்காரமாக கேட்குது. அப்போ தான் சொல்கிறாரு, நைட்டிங்கேல் நைட்டிங்கேல், உன்னுடைய உலகம் ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் மோர் பியூட்டிஃபுல் வேர்ல்டு. எங்கள் உலகம் அப்படி இல்லை, நான் பார்த்த உலகம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டிங்கேல் மியூசிக் ஆஃபர்ஸ் அ டெம்பரரி எஸ்கேப். உலகத்தில் நான் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த டெம்பரரி எஸ்கேப் அண்ட் ஃப்ரம் த பெயின். அண்ட் he is longing to enjoy the bird in its carefree status. நீ எப்படி ஹாப்பியாக இருக்கோ அதே மாதிரி நானும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்த ஜான் கீட்ஸ் என்ன பண்ணுறாரு, இந்த பேர்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அட்ரஸ் பண்ணுறாரு. சரி, ரெண்டாவது ஸ்டான்ஸாக வர்றாரு. He expressed the desire of the realities of life and joined the nightingale. அப்போ சொல்கிறாரு, நைட்டிங்கேல் நான் கூடையே உலகத்துக்கு வந்துடுறேன். என் உலகம் ரொம்ப பொல்லாத உலகம். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஃபேனி ப்ரௌனை எப்படி ஒரு இழந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிமியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் எழுதிய புத்தகத்தை வந்து என்ன பண்ணாங்க, கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள். அந்த விமர்சனத்தை தாங்க முடியாமல் இவர் என்ன பண்ணாராம், சோகத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னொரு கருத்தும் இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் see about the many things. அப்போ the second stanza the ode to Nightingale actually talks with the draft of vintage wine. He's just talking about the vintage wine that would transport him from the troubles of the world. So what type of the thing he is actually talking? While he like to talk about the thing, he talks about the vintage wine. VINTAGE. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்னூறு போதை. அப்போ அவர் சொல்கிறார், நைட்டிங்கேல் எனக்கு இந்த விண்டேஜ் ஒயின் எனக்கு என்ன போதை தருதோ அந்த போதையை ஒரு சாங் எனக்கு தருது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அண்ட் ஹி சேஸ், உலகத்துக்கு வந்தால் எனக்கு டயர்னஸே இல்லாமல் இருக்கும், எனக்கு எந்த ஃபீவரும் இல்லாமல் இருக்கும், என்னுடைய ஹியூமன் லைஃப் எப்படி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய உலகத்துக்கு, உன்னுடைய அழகான உலகத்துக்கு, அழகான பாடலுள்ள உலகத்துக்கு என்னை தூக்கிட்டு போ, என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். Here he expresses the contrasting of joy and the painful nature of human existence. அந்த தேர்ட் ஸ்டான்ஸாக்கு வராரு. தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாரு, எப்படியாவது உலகத்துக்கு நான் வந்துடணும்னு பார்க்குறேன், முடியலை, நான் எப்படி வருதுன்னு சொல்லி நான் ரொம்ப பண்ணுறேன். என் இமேஜினேஷன் ஆர் ஃபேடிங். ஏன்னா ஏற்கனவே சொல்லிக்காரில்ல, ஹெம்லாக் சாப்பிட்ருக்கோன்னு சொல்கிறாருல, அப்போ என்ன சொல்கிறாரு, தி இமேஜிஸ் ஹிம்செல்ஃப் ஃபேடிங் அவே இன் டு தி ஃபாரஸ்ட் வித் தி நைட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா படுத்துருக்காரு, அப்படி நைட்டிங்கேலை பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் உடம்பு என்ன ஆகிட்டு இருக்கான், அப்படி கரைஞ்சி போய்கிட்டே இருக்கு. அப்படி கரைஞ்சி போயிட்டே இருக்கும் போது அந்த உலகத்தில் இவர் இல்லை. அப்போ எந்த உலகத்துக்கு இவர் போயிட்டாரு, அப்படியே இந்த பாடியெல்லாம் கரைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு இமேஜினேஷனில் இஸ் ஜஸ்ட் பீன் டேக்கன் டு தி வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷன் ஆஃப் த நைட்டிங்கேல். He is being transited in the nature of human world. He wishes to forget the weariness. He wishes to forget the fever. அவருக்கு இருக்கக்கூடிய ஃபீவர் எல்லாத்தையும் மறந்துட்டு he like to live in the realm of beauty and peace. அந்த நைட்டிங்கேல் இருக்கக்கூடிய உலகத்திலேயே நான் வாழ்ந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி என்ன பண்ணுறான்னா ஒரு ஐடியலிஸ்ட் வேர்ல்டு. நோட் பண்ணிங்க, தேர்ட் ஸ்டான்ஸால் he talks about the idealist world and he likes to be getting himself free from the burden of
மார்டாலிட்டி. அவ்வளோதான். ரைட்டு. அடுத்து பாருங்க, 4th ஸ்டான்ஸா பாருங்கள். ஓகேங்களா? ரைட்டு. ஏற்கனவே 6th ஸ்டான்ஸான்னு சொன்னாங்க, 8th ஸ்டான்ஸா வரைக்கும் இருக்குது. நம்ம அதை பின்னாடி பார்த்துக்குவோம், அப்புறம் ஆன்சரை பார்த்துக்கலாம். ஓகே. 4th ஸ்டான்ஸாவில் இட் டாக்ஸ் அபவுட் த விங்ஸ், பறக்கிற ரெக்கையை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்துக்கு நான் வரணும்னா ஐ லைக் டு என்டர் யுவர் வேர்ல்டு பை த இமேஜினேஷன் ஃப்ளைட். இந்த இதை பார்த்தீங்கன்னா ரெக்கை முளைச்சிடுது. ரெக்கை எப்படி முளைச்சிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இமேஜினேஷன் அப்படியே முளைச்சிடுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பறந்து நைட்டிங்கேலுடைய உலகத்துக்கு போயிடுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாரு, இட் டாக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் poetry, இட் டாக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் இமேஜினேஷன். இந்த இமேஜினேஷனில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இமேஜினேஷன் இஸ் அ வெரி பவர்ஃபுல். மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதே அப்போ தான். நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் ஆயிடலாம். நான் டிஆர்பி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு இமேஜினேஷன் ஒரு நிமிஷம் நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் டீச்சராக இது மாதிரி உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இமேஜினேஷன் ஆக்சுவலி மேக்ஸ் எவ்ரி திங். பட் இன் ரியாலிட்டி யூ ஹவ் டு மேக் இட் ஸோ யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இட் பிகம்ஸ் அ சிம்பிள் ஆஃப் டிரான்சிஷன். அப்படியே ஒரு பிளாட்டோனிக் லவ் மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் வருது. அது 5வது ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா, he again likes to escape by the power of imagination and he talks about the many ages. இந்த நைட்டிங்கேல் வந்து எத்தனையோ யுகங்களாக வாழ்ந்துருக்கு, ஆனால் எப்பயுமே சந்தோஷமாக இருக்குது. அப்போ he talks about the different ages what this nightingale have crossed. நைட்டிங்கேல் எப்படியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கு. ancient land and the emperors and the presence alike. சின்னவன் பெரியவன் ராஜா அவ்வளோ பேத்துக்கு இது இனிமையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் இவர் பார்க்குறாரு. ஸோ த நைட்டிங்கேல் சாங் ஹேஸ் பிகம் அ சிம்பிள் ஆஃப் டைம்லெஸ் பியூட்டி. நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து 5th ஸ்டான்ஸா, டைம்லெஸ் பியூட்டி. அவ்வளோ அழகு, எந்த காலத்துலேயும் ஒப்பிட முடியாத அளவுக்கு ப்ரெசன்ட், பாஸ்ட், வரக்கூடிய ஃப்யூச்சர் எல்லாத்துலேயுமே பியூட்டி ஆஃப் நைட்டிங்கேல் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து 6th ஸ்டான்ஸா எடுத்துக்குவோம். 6th ஸ்டான்ஸாவில் he talks about the death. மனிதனுக்கு எப்போ நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம் வரும்போது மட்டும்தான் நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எவன் திட்டினாலும் நமக்கு காதில் விழாது, எவன் அழுதாலும் நமக்கு காதில் விழாது. ஸோ டெத் இஸ் த திங் விச் ஆக்சுவலி மேக்ஸ் த மேன்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் த ஒரீஸ் அப்படின்னு சொல்கிறத அவரோட 6th ஸ்டான்ஸாவில் சொல்லிட்டு, அண்ட் இஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் தி நைட்டிங்கேல்ஸ் எட்டர்னல் அன்சேஞ்சிங் சாங்ஸ், த பியூட்டிஃபுல் ப்ரெசன்ஸ், அண்ட் ஹி லைக்ஸ் எ பீஸ்ஃபுல் எஸ்கேப் ஃப்ரம் தி பெயின்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ தான் சொல்கிறார், நைட்டிங்கேல் நீ என்ன பண்ணுறேன்னா, உன்னோட உலகத்துக்கு நீ கூட்டிகிட்டு போகிற, அங்கே போயிட்டு எனக்கு மரணத்தை பரிசாக கொடு. ஏன்னா நீ மரணத்தை எனக்கு பரிசாக கொடுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு பீஸ்ஃபுல்லான எஸ்கேப். இந்த உலகத்தை விட்டு மிக அமைதியாக வேறொரு உலகத்துக்கு சென்றுவேன். எனக்கு எந்த விதமான பெயின் என் லைஃப்பில் இருக்காது. ஐ வில் நாட் ஹாவ் எனி பெயின் இன் த லைஃப் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்து 7வது ஸ்டான்ஸாவில் இஸ் ஜஸ்ட் டாக்கிங். 7th ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் தி கான்ட்ராஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இம்மார்டாலிட்டி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாழ்வுக்கும் சாவுக்கும் உள்ள விஷயத்தை 7th ஸ்டான்ஸாவில் பேசுவார். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7th ஸ்டான்ஸை வந்து ஒரு மிஸ்டிக்கல் பேசேஜ்னே சொல்லுவாங்க. இட் டாக்ஸ் அபவுட் த டிஃப்ரெண்ட் ஏஜஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். இட் டாக்ஸ் அபவுட் த பேர்ட் சாங்ஸ் எக்கோயிங் த ஏஜஸ். ஒவ்வொரு யுகங்களையும் தாண்டி 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 வந்திருக்கு. அண்ட் த பேர்ட் ஹஸ் பிகம் அ சிம்பிள் ஆஃப் பியூட்டி அண்ட் கண்டினியூட்டி. மரணமே இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை செய்து அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ கம்மிங் டு த 8th ஸ்டான்ஸா, அப்போ த சிம்பிள் ஆஃப் பீஸ்ஃபுல்லாக சொல்லும் போது கடைசி ஸ்டான்ஸாவில் சரண்டர் ஆகிறாரு. இந்த பாரு நைட்டிங்கேல், என்னால் எதுவுமே செய்ய முடியல, என்னோட இமேஜினேட்டிவ் ஜேர்னி முடிஞ்சு போச்சு. நான் எப்படியாவது ஒரு விங்ஸை வச்சு உன்கிட்ட வந்துடணும், அப்படி வந்துடணும், இப்படி வந்துடணும் எல்லாமே நினச்சேன். பட் என்னால் எதுவுமே முடியல. He realized the bird song which had been transited from the realm of beauty and transition is now fading away. திருப்பி பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷன் என்ன பண்ணுறான், கொஞ்சோண்டு முடிச்சிட்டான். அந்த இமேஜினேஷனில் கொஞ்ச நேரம் பறந்து போயிட்டு இருந்த ஜான் கீட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உண்மையான உலகத்துக்கு வந்துட்டான். உண்மையான உலகத்துக்கு வந்தவனே அவருக்கு கடைசியாக போயிது
நான் ஒரு டெம்பரவரியாக ஒரு எஸ்கேப்பிசம் பண்ணியிருக்கேனே தவிர நான் உண்மையிலே எஸ்கேப் ஆகல. ஸோ உண்மையான உலகத்துலேருந்து நான் என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி நைட்டிங்கேல் ஒரு சாங்கை மட்டும் ஒரு பவர் அண்ட் ஆர்ட் ஆஃப் இமேஜினேஷனில் வச்சுட்டு கீட்ஸ் இஸ் கம்மிங் டு தி ரியல் வேர்ல்டு. கீட்ஸ் என்ன பண்ணுறாரு, உண்மையான உலகத்துக்கு வந்துடுறார் சார். இங்கே தான் என்ன சொல்கிறாரு, பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் இஸ் பியூட்டி. வேறு எந்த வழியும் கிடையாது, நம்ம இப்படி தான் போராடி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவர் முடிச்சுக்கிறாரு. அப்போ தான் கடைசியாக சொல்லுவார், ஃபர்லோ பியூட்டிஃபுல் லைன்ஸ், த வெரி வேர்ட் இஸ் லைக் அ பெல், தொலைந்து போ அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஆனால் தூரமாக போ அந்த சவுண்டு மட்டும்தான் இருக்குது. பட் டு டோல் மீ பேக், திருப்பி கூட்டிட்டு சட்டையை பிடிச்சி வாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, உங்களை கூட்டிகிட்டு வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அப்படியே தூக்கத்துலேருந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, நல்லா தெளிவாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. வாஸ் இட் அ விஷன் ஆர் அ வேக்கிங் ட்ரீம்? இவ்வளோ நேரம் நான் அதான் கனவு கண்டேனா? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்துட்டார் பார்த்தீங்களா ஜான் கீட்ஸ். அப்போ அப்படியே பள்ளி பெருமாள் மாதிரி அவர் என்ன பண்ணார், வாஸ் இட் அ ட்ரீம், இது வந்து ஒரு ட்ரீமா ஆர் அ வாக்கிங் ட்ரீம்? ஃபெட் இஸ் தட் மியூசிக், டு ஐ வேக் ஆர் ஸ்லீப்? பாருங்க, ஒரு கேள்வியில் கேட்டு முடிக்கிறார், ஒரு ரெட்டாரிக் கொஸ்டின் கேட்குறாரு. டு ஐ வேக் ஆர் ஸ்லீப்? நான் முழிச்சிருக்கேனா தூங்குறேனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயத்தை முடிக்கிறாரு. திஸ் போயம் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். இட் இஸ் பீன் அரேஞ்ச் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டான்ஸாஸ். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் இருக்குது. இந்த வேர்டை வந்து பார்த்திங்கன்னா ஹெரட்டோரியன் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் த மெண்டிங் சாலிலோகியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெத்தை பற்றி பேசுது, இம்மார்டாலிட்டியை பற்றி பேசுது, நேச்சரை பற்றி பேசுது. ஸ்பீக்கிங் ஆஃப் நேச்சரை பற்றி பேச வைக்குது. அடுத்து யூனிட்டி ஆஃப் நேச்சரை பற்றி பேசுது. அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஆஃப் நேச்சரை பற்றி பேசுது. அடுத்து யாரை பற்றி பேசுகிறோம், சூப்பர் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரோமன் காட்ஸை பற்றி பேசுகிறாங்க. க்ரீக் மித்தாலஜியை பற்றி பேசுகிறாரு. பாரிஸை பற்றி பேசுகிறார். க்ரீக் மித்தாலஜியில் யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் அண்ட் ஹிப்போக்ரன்சி, இவங்க 2 பேரை பற்றியும் பேசுவாங்க. லீத் வேர்ல்டு என்று சொல்லுவார்கள். அந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஹெம்லாக் மயக்கத்தில் இருக்கும்போது ட்ரையாட், DRYAD ட்ரையாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதையை பற்றி பேசுவார். இது வந்து க்ரீக் மித்தாலஜிலேருந்து பேசுவார். ஃபேரிஸை பற்றி பேசுவார். அந்த ஸ்கைஸ் வழியாக பார்த்தீங்கன்னா மூன் வாக்கில் வந்து அந்த ஃபேரிஸ்லாம் போகுது அப்படிங்கிற விஷயத்தை பேசுவார். எர்த்லி எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையான விஷயங்களை பற்றி பேசுவார். எமோஷனை பற்றி பேசுவார். அப்ட்ராக்டை பற்றி பேசுவார். பாட்லி டீகேயை பற்றி பேசுவார். இந்த அழியக்கூடிய உடம்பு செத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு பூரா அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவார். கடைசி நைட்டிங்கேல் ஒரு சிம்பலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தையை பற்றி பேசுகிறாரு. இங்கே இவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் பார்த்தீங்கன்னா ரூத், RUTH, ரூத். இந்த ரூத் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு தி புக் அபவுட் ஜூயிஷ் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்கிரிப்சர்ஸ். இதை பற்றி அவர் சொல்லுவார். அது பெக்காசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட் ஆஃப் வைனை பற்றி பேசுவார். ப்ரொலவன்சி சாங் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுவார். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபைஸோடைய டான்ஸை பற்றி பேசலாம். இவ்வளவும் இந்த போயத்தில் ஹேஸ் பீன் புட் அஸ் அ மிக்சர் இன் த நேம் ஆஃப் ஓடு டு நைட்டிங்கேல். ஓகே, தேங்க்யூ.